என் இனிய தமிழ் மக்களை என்ற கரகர குரலில் தமிழ் திரையுலகை அரை நூற்றாண்டாக ஆண்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். 1941ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜா பெரியம்மாயன் கருத்தம்மாள் தம்பதியின் மகனான பால்பாண்டி என்ற சின்னசாமியே பின்னாளில் திரையாண்ட பாரதி ராஜாவானார். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, சுகன்யா என எண்ணற்ற திரை ஆளுமைகளை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா. தமிழ் திரையுலக வரலாற்றில் அதிக முறை தேசிய விருதுகளை வென்று சாதனை படைத்த ஒரே இயக்குனர் பத்மஸ்ரீ பாரதி ராஜா. முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் மற்றும் தெலுங்கு படமான சீத கோகா சிலகா உள்ளிட்டவற்றுக்காக சிறப்பிப்பு. திரைப்பட்டறையில் குருநாதர் பாரதி ராஜாவின் பெயரை காப்பாற்றிய சிஷ்யர்கள்: பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சீமான், சித்ரா லட்சுமணன், மனோஜ்குமார், பொன்வண்ணன் என நீளும் உதவியாளர்கள் பட்டியல். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் மரியாதை. நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்ட உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் வணக்கம். மறைந்த திரை பேராளுமை இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை. தமிழ் சமூகத்திற்கு திரைவழி செய்த பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. உடலுக்கு மாலை அணிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல். தமிழ் சினிமாவின் கேமராவை கிராமங்களை நோக்கி திருப்பியவர் பாரதி ராஜா என எடப்பாடி பழனிசாமி புகழார். தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணுக்குரிய விழுமியங்களோடு உலகம் திரும்பி பார்க்க செய்தவர் என்றும் அஞ்சலி. சிறு வயது முதல் ஒன்றாக பயணித்து மகிழ்ச்சி, துக்கம் என அனைத்திலும் பங்கு பெற்ற தோழன் மறைந்த செய்தி எறிந்து ஓடோடி வந்த தோழர்கள். பாரதி ராஜா உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி கண்ணீர் விட்ட இளையராஜா மற்றும் வைரமுத்து. பேசுறதுக்கு ஒண்ணு இல்லையா, பால் போயாச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். என்னை அழவிடு, உடம்பின் முப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து
திரும்புமா? என் பாட்ட விரும்புமா? பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே உனக்கன் இறுதி மரியாதை. தன்னுடைய மதிப்பு மிகுந்த இயக்குனருக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த் 16 வயதினிலேயே கொடி பறக்குது படங்களில் நடித்த காலங்களை நினைவில் ஏந்தி அஞ்சலி. அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதி ராஜா அவர்கள். உள்ள எல்லாருக்கும் அது ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு. நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசணும்னு யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் பாரதி ராஜா உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த திரண்டு வந்த திரைக்கலைஞர்கள். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கியவருக்கு கண்ணீர் மல்க மரியாதை. பாரதி ராஜாதான் தன்னையையும் இளையராஜாவையும் வளர்த்ததாக கங்கை அமரன் கண்ணீர். தொடக்க காலத்தில் பாரதி ராஜாவின் சம்பளத்தை பகிர்ந்துதான் சாப்பிட்டதாகவும் நினைவு கூர்ந்து பேச்சு. பாரதி ராஜா அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினைச்சு பாருங்க. பேச முடியுமா? அதை வச்சு பேச முடியுமா? அவரை பத்தி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு அவரது பண்ணை வீட்டில் நாளை இறுதிச் சடங்கு. கொடைக்கானல் பிரிவு சாலையில் உள்ள பண்ணை வீட்டில் அவரது உடலை நாளை நல்லடக்கம். மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவின் நீண்டகால பிரதமர் என்ற சாதனையை படைத்த பிரதமர் மோடி 4399 நாட்கள் நாட்டின் பிரதமராக நாட்டை ஆண்டு புது வரலாறு. இந்தியாவின் நீண்டகால பிரதமர் என்ற சாதனையை படைத்த பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு. எழுந்து நின்று கைத்தட்டியும் மேசைகளில் ஒலி எழுப்பியும் வாழ்த்து தெரிவித்த மத்திய அமைச்சர்கள். ஒரு மாதத்தில் 2வது முறையாக தலைநகர் டெல்லிக்கு சென்றார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெற இருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை வரவேற்ற அதிகாரிகள். தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை. சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கள ஆய்வு மேற்கொண்ட திமுக.
36 பேர் கொண்ட ஆய்வுக்குழு தனது அறிக்கையை மு.க. ஸ்டாலினிடம் வழங்கியது. சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் களவாடப்பட்ட விவகாரம். விசாரணையை தொடங்கின சிபிசிஐடி அதிகாரிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 400 ரூபாய் விலை சரிந்த ஆபரண தங்கம். 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைவு. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுஷ்மிதா தேவ் கட்சி மற்றும் எம்பி பதவியிலிருந்து விலகல். சுகேந்து சேகர் ராய் பதவி விலகிய ஒரே வாரத்திற்குள் மேலும் ஒரு ராஜ்யசபா எம்பி விலகியதால் மமதாவுக்கு கடும் நெருக்கடி. மத்திய பிரதேசத்தில் ரீல்ஸ் மோகத்தில் தன்னிடம் உள்ள நகைகள் பணத்தை வீடியோவாக பதிவிட்ட பெண் யூடியூபர். நோட்டம் விட்டு வீடு புகுந்து மொத்தமாக கொள்ளையர்கள் அள்ளி சென்றதால் அதிர்ச்சி. पूरी गोंडरी में तारा पेंसी काट के तब अंदर आए चूरन की हौसला तो देखो पर अब की वो चांदी में छिपा तू सारी रू बताइया लरा सोने की लाइयो पेंसी काट के तब अंदर आए चूरन की हौसला